செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நீ நைந்தால் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேரிடினும் கட்டி இழுத்து கைகால் முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும் பொங்கு தமிழை வணங்க மறப்பேனோ போற்ற மறப்பேனோ தாய் தமிழே உன்னை வணங்குகிறேன். சப் இன்ஸ்பெக்டர் மாணவர்கள் அனைவருக்கும் தென்காசி ஆகாஷின் அன்பான வணக்கங்கள். இந்த நேரலை உங்களுக்கானது தான். எஸ்ஏ தேர்வுக்கு தயாராகக்கூடிய எனது அருமை தம்பி தங்கைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே கடந்த 2022-23 நடந்த எஸ்ஏ செலெக்ஷன்ஸில் 23-24 நடந்த எஸ்ஏ செலெக்ஷனில் இன்னும் வந்து ட்ரைனிங்க்கு பயிற்சிக்கு அழைக்கப்படாத மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய உங்களுடைய இந்த மாதிரியான கடினமான காலங்களை நம்ம கடந்து வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். பத்திரமா இருங்க, போக்குவரத்தை பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நிச்சயமாக நமக்கானது நம்மளை தேடி வந்தே தீரும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை சீக்கிரமே ட்ரைனிங் கூப்பிட்டுருவாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பியோட நிலைமையை பார்க்கும்போது எப்படி சொல்கிறதுனா, பிரச்சனைகளுடைய உச்சத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நிச்சயமாக துன்பம் உளதனின் அன்றோ சுகம் உள்ளதுன்னு சொன்ன மாதிரி ஒரு துன்பத்தை அடுத்து ஒரு இன்பம் தோன்றுவது இயற்கை. ரொம்ப குழம்பிடுச்சு. இப்போ எல்லாருடைய கவனமும் கவர்மெண்டோட ஃபோக்கஸும் யூஎஸ்ஆர்பியில் இருக்குது. அப்போ நிச்சயமாக ஏதாவது ஒரு நேர்மையான ஆஃபீஸர்ஸ் போட்டு சீக்கிரமே யூஎஸ்ஆர்பியை சரி பண்ணி நமக்கெல்லாம் தேர்வு நடத்துவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நம்முடைய பாராளுமன்றத்தில் ஒரு திருக்குறள் சொன்னாங்க, வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு. அந்த வானத்தை நம்பிதான், வான் மலையை நம்பிதான் இந்த உலகமே வந்து காத்துட்டு இருக்கு. அது போல மன்னவனுடைய செங்கோலை நம்பிதான் இங்க இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்குமாங்க. அது போல நம்மளும் இந்த அரசாங்கத்தை நம்பியும் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியை நம்பியும் தான் இந்த சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கோம். படித்தோம், தேர்வு எழுதி வெற்றி பெற்றோம். இன்னைக்கு வேலைக்கு போறதுக்கு காத்துட்டு இருக்கோம். ஒரு சில மாணவர்கள் 41 மாணவர்கள் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் சீக்கிரத்திலேயே நிச்சயமாக நல்லதே நடந்து அவங்களும் ட்ரைனிங்க்கு போவாங்க நான் எதிர்பார்க்குறேன். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே தெய்வத்தை, அதாவது செல்வத்தை தேய்க்கும் படையும்பார் வள்ளுவர். இப்படி ஒவ்வொருத்தரா வருத்தப்பட்டு அழுது அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு அரசு பணியை பெற முடியும் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதுவே வந்து அந்த ஒரு அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயராயிடும். கட்டாயமா கெட்ட பெயராயிடும். அதனால அரசாங்கம் விரைந்து செயல்பட்டு ஏற்கனவே போட்டித் தேர்வுக்கு வெற்றி பெற்ற எனது அருமை தம்பி தங்கைகளை சீக்கிரம் வந்து அவங்கள வந்து ட்ரைனிங் கூப்பிடணும். அதே போல் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கவங்களுக்கும் சீக்கிரம் நியாயம் கிடைச்சி அவங்களும் அரசு வேலைக்கு போகணும்னு இந்த இடத்துல சொல்லிட்டு அவங்கள நினைவுபடுத்தாமல் அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்காம அடுத்த ஒரு விஷயத்தை இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு சும்மா தாமதமாக ஆரம்பிக்கிறோம், இதில் என்ன ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. போன எஸ்ஏ செலெக்ஷனில் நானாக பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நாள் லேட்டாக கூப்பிடுறாங்க ட்ரைனிங். அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடம் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் அவங்க போலீஸில் இருந்து கஷ்டப்பட்டு எஸ்ஏக்கு படித்து பாஸ் பண்ணி ட்ரைனிங் போகிறாங்க. ஒரு நாள் லேட்டாக கூப்பிட்டதுல அந்த லேட்டாக கூப்பிட்ட அன்னைக்கு அவங்க ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. அதில் அவங்க பையனுக்கு கூட சரியான அடி, அவன் தவறிட்டான்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அந்த அம்மாவுக்கும் அடி. ஒரு நாள் தானே, இதில் என்ன ஆகிட போகுதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ஒரு நாளில் கூட இவ்வளோ பெரிய பாதிப்பை ஒரு குடும்பம் சந்திச்சதுன்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமாக இருந்தது. சில நேரங்களில் நம்ம கடமையை நம்ம சரியாக செய்யலைன்னா யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்றது நிச்சயமாக இந்த அரசாங்கம் வந்து பார்க்கணும். இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நேர்மையான காவல் அதிகாரிகள் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு காவல்துறையில் இருக்காங்க. இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து இப்போ இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அந்த மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி போல உங்களை நம்பி தான் படிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாக சீக்கிரமே ஐ ஹோப், அதாவது எப்படி நான் நம்புறேன்னா, நிச்சயமாக ஒரு குழப்பம், அதாவது எப்படி சொல்றது, அதில் கலங்கிய ஒரு குட்டை மீண்டும் தெளிவு ஆயிடும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் மாணவர்கள் எல்லாரையும் நான் வந்து அடுத்த தேர்வுக்கு படிக்கிறவங்களை படிக்க சொல்லியும், ஏற்கனவே வெற்றி பெற்ற மாணவர்களை வந்து இந்த ஒரு மாதம் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னும். இப்போ நீதித்துறையிலையும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக நீதி வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த 41 மாணவர்கள் நீங்கள் ஏதாவது படிக்கணும்னா டாப்ல இருக்க எந்த பிரான்ச்லனாலும் எந்த கட்டணமும் இல்லாமல் லைஃப் லாங்காக நீங்கள் எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைச்சி நீங்கள் போவீங்க. அப்படி இன்கேஸ் ஏதாவது இஷ்யூனா கூட என்றைக்குனாலும் எப்போ வேணாலும் நீங்கள் ஆகாஷ் சார் அப்ரோச் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்ய எப்போதும் காத்துட்டு இருக்காரு இந்த இடத்துல. இங்கே நம்மகிட்ட படிக்கிறோமோ படிக்கலையோ அதை தாண்டி எல்லாருமே நம்ம பிள்ளைங்க தான். நம்முடைய நோக்கம் தமிழக காவல்துறைக்கு நல்ல நேர்மையான சிறந்த சப் இன்ஸ்பெக்டரை உருவாக்க நாமளும் ஒரு சிறிய பங்களிப்பை கொடுக்கணுன்றதானே தவிர நம்மகிட்ட தான் படிக்கணும் படிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. நீங்களும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான உதவியை என்னால் செய்ய முடிஞ்சதுன்னா நான் செஞ்சு கொடுக்குறேன். எப்போதும் உங்கள் கூட இருக்கிறேன்றதை இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். எல்லாருக்குமே நன்றி. இதை பேசுறதுக்கு மனசு இல்லை. ஸோ எனிவே வாங்க, உங்களுடைய எய்ம் நாளைக்கு குரூப் 1 மாதிரி எக்ஸாம்ஸாக இருந்தால் கூட
தாராளமாக நீங்கள் டேஃபை யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்கன்றதை இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். அந்த 41 பேருக்கும் எப்போதும் சப்போர்ட்டிவாக இருப்பேன். ட்ரைனிங் போகிற தம்பி தங்கைங்கெல்லாம் ட்ரைனிங் போயிட்டு அதுக்கடுத்து ஒரு நாள் கூட லீவ் கிடைக்காது. நமக்கு கூட 2 மாதம் லீவ் கிடைச்சிருக்குன்னு நினச்சிட்டு நீ பாட்டுக்கு உன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு உனக்கு கூப்பிடுவாங்க. சரியா? ஓகே, சரி. வாங்க, இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு மிஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது சிங்கத்தின் கர்ஜனை. நம்ம டாஃப்ல படித்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதோட பேர் வந்து சிங்கத்தின் கர்ஜனை. அது எப்படி இருக்கும்? ஸோ ரோரிங் லைன்ஸ் மிஷன் 500 சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி ஒரு 500 காவல் உதவி ஆய்வாளர்களை நேர்மையான முறையில் இந்த காவல்துறைக்கு, தமிழக காவல்துறைக்கு பணியாற்றுவதற்காக அர்ப்பணிப்பு உணர்வோட நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல ஒழுக்கமான பணிவுள்ள ஒரு சிறந்த காவல் உதவி ஆய்வாளர்களை உருவாக்கி இந்த தமிழக காவல்துறைக்கு தரணும். நான் ரொம்பலாம் பெரிய டாஸ்க் வச்சுக்கல. ஒரு 1000 சப் இன்ஸ்பெக்டர்னா அதில் ஒரு 500 பேர், அவ்வளோதான். டிபார்ட்மெண்ட் கோட்டாவை பொறுத்தளவில் நிச்சயமாக அதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனது அருமை அண்ணன் ரெஸ்பெக்டட் அண்ணன் வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு துணையாக இருந்து ஒரு ராமருக்கு அணில் பிள்ளை போல எப்போதுமே அண்ணன் கூட இருந்து அண்ணனுக்கு தேவையான உதவிகளை நிச்சயமா என்னால் முடிஞ்சதை நிச்சயமா செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு ஆல்ரெடி வழி நடத்தி நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்கு என்னோட சப்போர்ட்டை நான் பண்ணுறேன். ஓப்பன் கோட்டாவில் இருக்கக்கூடிய தம்பி தங்கச்சிங்களுக்கு நம்ம டாஃப்ல இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சஸ்லையும் சரியான முறையில் அவங்களுக்கு மெட்டீரியலாக இருக்கட்டும், அவங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூலாக இருக்கட்டும், அவங்களுக்கு டே ஷீட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு மென்டாரிங் பண்ணுறதா இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து என்னால் ஒரு 4 மாதம் நிச்சயமாக ஒரு எஸ்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஏன்னா எனக்கு நிறைய மிஷன்ஸ், நிறைய இலக்குகள்லாம் நான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு பார்ட்டாக தான் எஸ்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வேண்டிய நிலைமையில் நான் இருக்கேன். வேறு வழி இல்லை. அந்த பொறுப்பில் நான் இருக்கேன். எல்லா மாணவர்களுடைய, தமிழகத்தினுடைய பள்ளி, கல்லூரி, போட்டித் தேர்வு மாணவர்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக நம்ம இருக்கும்போது ஒரு சிலரை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத நிலைமை. பட் இப்போ இந்த 4 மாதம் நான் என்னுடைய பெஸ்ட் 500 சப் இன்ஸ்பெக்டரை நான் உருவாக்க போகிறேன். அதற்கான மிஷன் தான் இந்த சிங்கத்தின் கர்ஜனை அப்படிங்கிற இந்த மிஷன். அதுக்கு ஒரு டெஸ்ட் வந்து நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். இதில் ஆல்ரெடி நீங்கள் டாஃப்ல ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தாலோ இல்லை டெஸ்ட் பேட்ச்லேயோ கிளாஸ்லேயோ இருந்தால் அந்த டெஸ்ட் எழுதிக்கலாம். எந்த கட்டணமும் கிடையாது. இல்லை சார், நான் வந்து எழுத வரப்போகிறேன் அப்படின்னா, சார் டாஃப்ல ஆகாஷ் சாரோட மாணவரை என்னை நான் இணைச்சிக்கிறேன். ஏன்னா என்னுடைய பங்களிப்புங்கிறது நாட் ஒன்லி இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை. எக்ஸாம், பிசிக்கல், இன்டர்வியூ, மெடிக்கல், அப்புறம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டராக நீ என்டையர் சர்வீஸுக்கு பண்ணும்போது இன்னைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய இந்த நட்பு வாழ்நாள் முழுவதும் தொடரும். அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு சும்மா ஏதோ மாடல் எக்ஸாம் எழுதுறதுக்கு டாஃபை யூஸ் பண்ணலாம்னு நினச்சா தயவு செஞ்சு நீங்கள் வர வேண்டாம். முழு மனதோட ஆகாஷ் சாரோடைய ஒரு மாணவராக, ஏன்னா இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷன் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, ஒரு ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிற உறவு இல்லை. இப்போ உறவு எப்படி இருக்குது அப்படின்னா, நான் காசு கொடுக்குறேன், நீ எனக்கு கொஷின் பேப்பர் தரணும். உதாரணத்துக்கு அன்றைக்கி ஒரு தம்பிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வாசலில் நின்று கேள்வியை கேட்டு உள்ளே அனுப்புகிறாங்க இந்த அட்மின். அவங்க சொல்கிறாங்க, நான் படிக்கிறதும் படிக்காது என் விருப்பம், நான் காசு கொடுத்துருக்கேன், எனக்கு நீ கொஷின் பேப்பர் கொடுன்னு கேட்குறாரு அந்த பிரான்ச்சில் இருக்கிற அட்மின்ட்ட. அட்மினாக இருந்தாலும் அவரும் ஒரு ஆசிரியர் தான் இல்லையா? யாராக இருந்தாலும் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் படித்த ஒரு கல்லூரி பேராசிரியரை சமீபத்தில் சந்தித்தேன். அந்த கல்லூரி பேராசிரியரிடம் அவருடைய காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கி அவருடைய மாணவர்னு நான் பெருமையாக சொல்லிக்கிட்டேன். அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த பாடம் எனக்கு மறந்துருக்கலாம். அந்த ஆசிரியர் எனக்கு பாடம் கூட எடுக்காமல் இருந்திருக்கலாம். அந்த ஆசிரியர் என்னுடைய துறை இல்லாமல் மற்ற துறையை சார்ந்தவராக கூட இருக்கலாம். ஆனால் அவர் என்னுடைய ஆசிரியர், அவ்வளோதான். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் ஞாபகம் இருக்கா? அவரால் நான் முன்னேறினேனா? அவர் பாடம் தான் எடுத்தாரா, இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாரா, வேறு டிபார்ட்மெண்ட்டா? இதெல்லாம் நோ கொஸ்டின். அவர் என்னுடைய ஆசிரியர். இந்த ஆசிரியர் மாணவருடைய உறவு தான் நிச்சயமாக அது மற்ற போட்டித் தேர்வுக்கு படிக்கிற எல்லாருக்கும் வேணும் தான். பட் நிச்சயமாக சப் இன்ஸ்பெக்டர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த படிநிலை கட்டாயம் வேணும். அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு மென்டாரிங் பண்ணலான்னு இருக்கேன். என்னோட வேலை என்னன்னா மென்டாரிங் பண்ண போகிறேன். எஸ்ஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மென்டாரிங் பண்ண போகிறேன். ஒரு பெஸ்ட்டாக ஒரு 500 எஸ்ஏஸை என்கிட்ட படிக்கிறவங்களிருந்து நான் தனியாக பிரித்து எடுப்பேன். அதுக்காண்டி நான் யாரையும் பார்ஷியாலிட்டி பார்க்க போகிறதில்ல. யாருக்கெல்லாம் நல்ல பண்புகள் இருக்குது, அதாவது உண்மையிலே சர்வீஸ் பண்ணணும்னு யார் மாறா, என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் ஹானஸ்ட்டாக கடைசி வரைக்கும் யார் வேலை பார்ப்பா? நிச்சயமாக 500 பேர் ஹானஸ்ட்டாக வேலை பார்த்தா அந்த துறை எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது பாசிபிளாக என்னன்னு எனக்கு தெரியாது. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு வள்ளுவர். நல்லவற்றை அனைத்தையும் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, அவ்வளோதான். அதில் நம்ம இது ஒரு கடமையாக எடுத்து இந்த செயலை செய்வோம். 10ஓட 11 அகாடமி நடத்தணும், ஏதோ டெஸ்ட் வச்சோம், கிளாஸ் வச்சோம் அப்படின்னு போகாமல் நம்மிடம் வரக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல எண்ணங்களை, நம்ம கையில் திருக்குறள் இருக்குது, நல்ல எண்ணங்களை அந்த திருக்குறள் மூலமாக எடுத்து சொல்லி அதில் சூப்பராக வரக்கூடிய மாணவர்களை சல்லடையாக பிரித்து அவனை வாழ்நாள் முழுவதும் எந்நிலையிலும் தன்னிலை மாறாத அந்த தலையில சிங்கத்தை, ஏன்னா மற்ற துறைகளுக்கு இல்லாத பெருமை காவல்துறைக்கு உண்டு இல்லையா? இந்திய அரசினுடைய சின்னத்தை தன் உடம்புல முழுவதும் சுமந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து காவல்துறைக்கு தான் உண்டு.
தலையில சிங்கத்தை வச்சு வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உனக்கு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பணி அப்படிங்கிறது நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்றுங்கிறார் வள்ளுவர். அதாவது வெறும் காக்கி சட்டையை மட்டும் போட்டுட்டு அந்த சட்டைக்குரிய பண்புகளோட ஒருத்தன் நடந்துக்கிடலைன்னா அவன் மண்ணால செஞ்ச பொம்மை மாதிரி இல்லையா? அது அவனுக்கு அழகை தராது. அந்த யூனிஃபார்ம் மட்டும் அவனுக்கு அழகை தராது. அதை தாண்டி அந்த யூனிஃபார்ம் ஒரு நேர்மையால மின்னும் போது, நேர்மையை விதைத்து நெஞ்சத்தை நிமிர்த்தும் போது தான் அந்த யூனிஃபார்முக்கு ஒரு அழகு இருக்கும். ஒரு உயர்ந்த ரேங்க்ல இருந்து கூட அவர் டிஸ்ஹானஸ்டா இருந்தாங்கன்னா பார்க்க ரசிக்காது. ஒரு ரேங்க் ஐஜி டிஐஜியா இருந்து ஹெட் டிஜியா கூட இருந்தாலும் சரி. ஆனா அதே நேரத்துல ஒரு கான்ஸ்டபிளா இருந்து கூட அவர் நேர்மையா இருக்கும்போது பார்க்க அவ்வளவு அழகா இருப்பார். இல்லையா? உண்மைதானே. அவங்களோட நேர்மை அதான் சொன்ன அணி என்றோ சான்றோருக்கு நானுடைமை அத்தின்றேல் பிணி என்றோ பீடு நடைங்கார் வள்ளுவர். இல்லையா? ஒருத்தர் வறுமையில இருந்தாலும் அவன் நேர்மையா இருக்கும்போது அது ஒரு அழகு. ஒருத்தர் ரொம்ப வசதியா இருந்தாலும் நேர்மையற்று இருந்தான்னா அவனுடைய அந்த வசதியே அவனுக்கு ஒரு நோய் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா வந்து வள்ளுவ பெருந்தகை வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அது போல நேர்மையான ஒரு 500 சப் இன்ஸ்பெக்டர்ல துடிப்பான இளைஞர்களை வழிநடத்துறதுக்கான ஒரு மிஷன் தான் இந்த சிங்கத்தின் கர்ஜனை. ஸோ இது மூலமா நான் சொல்ல வார்த்தை நீங்க என்ன சார் சொல்ல வரீங்கன்னா, ஆகாஷாரி இனிமே வந்து எஸ்ஏ ஸ்டூடெண்ட்டை கேர் பண்றாரு. ஏன்னா என்னுடைய ஈதல் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிட்டதால தொடர்ந்து லைஃப் லாங்கா உங்களை நான் ஃபாலோ பண்ண முடியுமான்றதுனால தான் நான் ஒரு தயக்கத்தில் இருந்தேன். அடுத்து இவ்வளோ பேரை வேலைக்கு நம்ம அனுப்ப சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு 4-5 கொஸ்டின் எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கிட்டேன். ஒன்று, இன்னைக்கு ஒருத்தர் மட்டும் ஒருத்தரை உருவாக்க முடியுமா? நிச்சயமா ஒரு தம்பி படிக்கிறான்னா அவன் எம்ப்ளாய்மெண்ட்ல படிப்பான், லைப்ரரியில் படிப்பான், 4-5 கோச்சிங் சென்டர்ல படிப்பான், இங்கேயும் படிப்பான். அப்போ ரிசல்ட்ஸ் வந்து எல்லாரும் பங்கெடுத்துக்கிறாங்க. அதனால சில குழப்பங்கள் உருவாகுது. ஒரு ரீசன். அதாவது இவரை நான் தான் உருவாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தான் ஒருத்தரை உருவாக்கி விடுறாங்க. 2வது வந்து நம்ம உருவாக்கி விட்ட எல்லாரும் நேர்மையா வேலை பார்க்குறாங்களா? அது ஒரு கேள்வி. இல்ல. ஜஸ்ட் பாஸ் பண்றான் அப்படியே போயிடுறான். அவன் பாஸ் பண்ணவன அவனை கூப்பிட்டு பாராட்டுறோம். ஆனா அவன் தப்பு பண்ணும்போது நம்ம அவனை கூப்பிட்டு கண்டிக்கிறோமா? இல்ல. அப்ப கண்டிக்கிற ஸ்தானத்துல அவன் கூட ஒரு நட்பை நம்ம வந்து என்ன செய்யணும்? வச்சிருக்கணும். 3வது, கோச்சிங் சென்டரை யூஸ் பண்ணணும்ன்றது மட்டுமே வராங்களே. அதை தாண்டி ஏன் இந்த ஆசிரியர் மாணவருங்கிற உறவுல அவனை உருவாக்கக்கூடாது? இந்த மாதிரியான காரணங்கள். அடுத்து இப்படி நிறைய கேள்விகள் எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கிட்டதால அதன் விளைவாக நடந்தது தான் இந்த ஈதல் ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய ஈதல் இதயம் அறக்கட்டளை. இனிமே அந்த அறக்கட்டளை மூலமா நீ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அறக்கட்டளை மூலமா உனக்கு எப்போதும் துணையா இருந்து நீ நேர்மையா இருக்கும்போது வரக்கூடிய அத்தனை இன்னல்களையும் போக்குவதற்கு நல்ல உள்ளங்களினுடைய அந்த கூட்டம் அந்த கூட்டமைப்பு உன் கூட இருக்கும். அதனால நீ தைரியமா போய் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அவன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் நம்ம இது எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணுன்றதுனால ஒரு 2 இயர்ஸ் நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். 2020க்கு அப்புறம் இப்போ தான் எஸ்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முழு நேரமாக வந்து அவங்கள வழிநடத்தலாம் அப்படின்னு இந்த களத்தில் வந்து இறங்கியிருக்கேன். ஏன்னா எல்லா விதத்திலையும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அறிவால, செல்வாக்கால, வாய்ப்பு வசதிகளால், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரால, நட்பால இல்லையா? படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் 6ம் உடையான் அரசருள் ஏறுங்கிறாங்க. அரசர்களில் சிங்கம் போன்றவன் யாரு தெரியுமா? மிகச்சிறந்த படை, மிகச்சிறந்த பணியாளர்கள், ஆசிரியர்கள் இருக்கணும் என்கிட்ட இருக்காங்க. குடி, மிகச்சிறந்த மாணவர்கள் இருக்கணும். தங்கமா, சிங்கமா என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கூழ், நல்ல வளம் இருக்கணும். நிச்சயமா இறைவனுடைய புண்ணியத்துல அவங்களை வழிநடத்துற அளவுக்கு வளம் இருக்கு. படை, குடி, கூழ், அமைச்சு, மிகச்சிறந்த தளபதிகள் இருக்கணும். என்கிட்ட நிறைய தளபதிகள் வந்து ஒர்க் பண்றாங்க. சூப்பரா வழிநடத்தக்கூடிய என்னுடைய டீச்சர்ஸ், ஹெச்ஓடிஸ் இருக்காங்க. என்னுடைய ஜோனல் இன்சார்ஜஸ் இருக்காங்க. நிறைய நிர்வாக பொறுப்பாளர்கள் இருக்காங்க. சொன்னா அதை அப்படி செஞ்சிருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து நட்பு, மிகச்சிறந்த நண்பர்கள் இருக்காங்க எனக்காக. என் பேட்ச்மெண்ட்ல படிச்ச எஸ்எஸ் நிறைய இருக்காங்க. வழி நடத்துறதுக்கு, மென்டாரிங் பண்றதுக்கு. வெளியில எல்லாம் சோசியல் மீடியால, தென் வந்து ப்ரெஸ்ஸில், அப்புறம் அட்வொகேட் டீம்ல, அப்புறம் பொலிட்டீஷியன் லெவல்ல நிறைய சப்போர்ட் என்கிட்ட வந்து நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. எனக்கு ஒரு கஷ்டம்னா வந்து நிற்கிறதுக்கு நான் இவங்களாம் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். இதையும் தாண்டி அரண், பாதுகாப்பு, நம்ம வந்து நம்முடைய நிர்வாகம், நம்முடைய டிசிப்ளின், நம்முடைய இதுதான் நமக்கு பாதுகாப்பு இல்லையா? அதுலேயும் நான் வந்து என்னை உயர்த்திக்கணும். இந்த 6ம் ஒருத்தண்ட சிறப்பாக இருந்தால் அவன் தான் அரசர்களில் சிங்கம் போல இருப்பான். இந்த 6ம் நிச்சயமாக நம்மளால சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறதால தான் இன்னைக்கு இந்த மிஷனை நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியுது. மிஷன் 500ல சிங்கத்தின் கர்ஜனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட் லெவல் டெஸ்ட் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து பாருங்க. அந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன் பாருங்க வாங்க. ஸோ ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி இந்த டெஸ்ட். அப்போ இன்னைக்கு தேதி எத்தனை? பிப்ரவரி 7ஆம் தேதி. அப்போ இன்னையிலேருந்து ஒரு 15 நாளில் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன். சரியா? நீ தான் ஒரு வருஷமாக படிச்சுன்னு இருக்கிறிய. அந்த டெஸ்ட்டில் என்ன சிலபஸ் அப்படின்னா 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அறிவியலை முழுவதுமாக புத்தகத்தை நீ வாசிச்சிடணும். முக்கியமானதெல்லாம் பார்க்கக்கூடாது. சரியா? அதுக்கடுத்து இந்திய அரசியல் அமைப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் 6லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை முழுவதுமாக வாசிச்சுட்டு வரணும். அதுக்கடுத்து புவியியலில் ஒரே ஒரு பாடம் 10th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் வாசிக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் 5 ஆண்டு திட்டங்கள், திட்டக்குழு, நிதி ஆயோக், சிலபஸ் வைஸாக எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு நீ நெட்டில் சர்ச் பண்ணி உன்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும்.
அடுத்து வரலாறுல சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்களுக்கு வேர் டு ஸ்டடி வச்சு 6th இருந்து 12th வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்து அந்த பாடத்தை படிச்சு குறிப்பு எடுத்துட்டு வரணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஜனவரி மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா நியூஸ் பேப்பரையும் திருப்பி பார்த்துட்டு வரணும். ஒரு மாசம் நியூஸ் பேப்பரை திருப்பி பார்த்துட்டு வரணும். இதுக்குன்னு மெட்டீரியல்ஸ் வந்து மந்த்லி யாராவது போட்டோம்னா வாங்கி பார்த்துட்டு வா. ஆனா நியூஸ் பேப்பர் பார்க்கணும். நடனம் மற்றும் இசை புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள் பத்தியும் திருப்பி படிச்சுட்டு வா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது ஜிஎஸ்ல உனக்கு மீதி இருக்கக்கூடிய 60 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஸோ தமிழுக்கு வந்து 6ஆம் வகுப்பினுடைய இலக்கணத்தை முழுவதுமா பார்த்துட்டு உரைநடை நூலாசிரியரையும் மேற்கோள் திருப்பி பார்த்துட்டு வா. அதாவது முடிஞ்சா 6ஆம் கிளாஸ் முழுசா படிச்சுட்டு இலக்கணத்தை ஸ்பெஷலா படி. மற்ற சப்ஜெக்டை ஒரு ரீட் பண்ணு போதும். இப்படிலாம் இருக்கு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போதும். இலக்கணத்தை மட்டும் சின்சியரா ஃபுல்லா படிச்சிரு. அதே போல 6th ஸ்டாண்டர்டுடைய இங்கிலீஷ் புக்கை எடுத்து அதோட பேசிக் கிராமரை பார்த்துட்டு குறிப்பாக டென்சஸ் இருக்கு பாருங்க, அந்த டென்சஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துட்டு வா. அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின். அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 10 கொஸ்டின் சார்ட்ல இருந்து, சார்ட் மட்டும். ஏன்னா சார்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின் கம்பல்சரியா கேட்கறாங்க. தென் மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எண்கள் மற்றும் எழுத்து தொடர் வரிசை, திசைகள் மற்றும் தூரங்கள், பகடை கணக்குகள், இதுல இருந்து ஒரு 30 கொஸ்டின். ஸோ டோட்டலா 140 கொஸ்டினுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கிறோம். இது டாஃபோட ரெகுலர் ஸ்டூடெண்ட், டாஃப்ல டெஸ்ட் பேட்ச், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், வெளியில இருந்து யாராவது வரணும்னு நினைச்சீங்கன்னா என்னைய நான் ஆகாஷ் சாரோட மாணவராக நான் இணைச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்தேன் 2 டெஸ்ட்டுக்கு வந்தேன் என் போட்டோ வாங்கி ரிசல்ட்ல போட்டாங்கன்னு அசிங்கப்படுத்துறாங்க. உன்னை நானா கூப்பிட்டேன்? நீ வர்றதா இருந்தா முழுவதுமாக மாணவராக உன்னை இணைச்சிக்கிறதா இருந்தா வா. சும்மா நேரப்போக்குக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் மனசே இல்லாம என் ரிசல்ட்டை போட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா என்னால் எல்லா பக்கமும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல. எங்கே யார் எப்படி பயன்படுத்தினாலும் எனக்கு தெரியல. பிரான்ச்சில் சொல்ற அட்மின் சொல்றது தான் நம்புற மாதிரி இருக்கு. அதனால இன்னொன்று, நான் இந்த நட்பை இதோட நான் முடிக்க போறது இல்லை. இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, அடுத்து பிசிக்கல் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு. தொடர்ந்து லைஃப் லாங்க நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ என்னை யூஸ் பண்ணிக்கிற மட்டும் இந்த இன்ஸ்டியூட் நினைச்சிட்டு தயவு செஞ்சு வராது. நான் உன்னை கூப்பிடவே இல்லை, கையெடுத்து கும்பிடுகிறேன். என்னோட நோக்கம் டாப்ல இருக்கிறவங்க மட்டும்தான் படிச்சு வேலைக்கு போகணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. தமிழக காவல்துறைக்கு தலை சிறந்த காவல் ஆளுநர்களை, உதவி ஆய்வாளர்களை உருவாக்கும். அவ்வளவுதான். அது ஏன் இன்ஸ்டியூட்ல தான் படிக்கணும்னு இல்லை, எல்லா இன்ஸ்டியூட்டும் நம்ம இன்ஸ்டியூட் தான். நீ எங்க படிச்சாலும் படிச்சு முன்னேறணும். மிகச்சிறந்த எஸ்ஐயை உருவாக்கி தரக்கூடிய அத்தனை கோச்சிங் சென்டரும் நல்ல சென்டர் தான். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தான். அதனால தான் நான் ஒரு 50% தான் என்னுடைய இலக்கா வச்சிருக்கேன். 50% வந்து எல்லா பக்கமும் படிச்சு எல்லாரும் போட்டும். என்னுடைய நோக்கம் வந்து என ஈன்ற தாய்க்கும் தந்தைக்கும் மக்கள் இனமென்றும் தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நன்மை கிடைக்கும் எனில் செத்தொழிக்கும் நாள் எனக்கு திருநாளைங்கிற பாரதிதாசனுடைய வரிகள் தான். தமிழ் இனத்துக்கு ஏதாவது பண்ணணும், அவ்வளவுதான். டாஃபை வச்சு ரிசல்ட் கொடுக்கணுன்றது என் எண்ணம் கிடையாது. அது போல நான் சார்ந்திருந்த இந்த காவல்துறைக்கு மிகச்சிறந்த, நான் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வெளியில வந்துட்டேன், மனசு வருத்தமா இருக்கு. சரி, நான் ஒருத்தன் வெளியில வந்தாலும் ஒரு 1000 சப் இன்ஸ்பெக்டரை உருவாக்கி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி நிர்வாகத்தை ரன் பண்றதுங்கிறது ஒரு ஸ்பெஷலான டாஸ்க். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றேங்கிறான். ஒரு ஆசிரியரிடம் கல்வி கேட்கக்கூடிய முறையே உற்றுளி உதவியும், அவருக்கு உதவி செய்தும், உருபொருள் கொடுத்தும், மிகுதியான பொருளை தட்சிணையாக கொடுத்தும். உன்ட என்ன இருக்கோ அதை நீ தட்சிணையாக கொடுத்து தான் படிக்கணும். அதே போல பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றேங்கிறான். வெறுப்பு கொள்ளாது வழிபாட்டு நிலையில் கற்றுக்கொள்ள வேண்டும். பணிந்து நின்று கற்றுக்கொள்ள வேண்டும், வெறுப்பு கொள்ளக்கூடாது. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர்ங்கிறார் வள்ளுவர். இருக்கிறவன் முன்னாடி இல்லாதவன் எப்படி நிற்கிறான், கடவுள் முன்னாடி நம்ம எப்படி நிற்கிறோம், அதே போலதான் ஒரு ஆசிரியரிடம் நின்று பணிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு உள்ள மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவன் அந்த பணியை அவன் தயாராக. அப்ப நிச்சயமா ஆசிரியரிடம் பணியாதவன் நிச்சயமா என்ன செய்வான், போலீஸ்ட பணிஞ்சு நிற்பான். நாளைக்கு வேலைக்கு போற இடத்துல கொட்டு போடுவான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் யூனிவர்சல் எத்திக்ஸ். யூனிவர்சல் எத்திக்ஸ் தான் ஒரு மதத்தில் உள்ள கருத்துக்கள் தான் அத்தனை மதத்தில் உள்ள கருத்துக்களா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால நீங்க எல்லாருமே வந்து ஆஃபை நீங்க பயன்படுத்துறதா இருந்தா ஆகாஷாருடைய மாணவராகணும்னு நினைச்சா பயன்படுத்துங்க. இப்படி இல்லையா, நீங்க தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க என்னைய. இந்த ரிசல்ட்ங்கிறது டஸ் நாட் மேட்டர். எனக்குன்னு ஒரு இலக்கு வச்சிருக்கேன், எனக்குன்னு ஒரு கூட்டம், என்னைய பின்பற்றக்கூடிய மாணவர்கள். ஏன்னா அவங்ககிட்ட நான் வர்றதே வந்து யோசிச்சு வச்சு தான் நான் வரேன். புரியுதா புரியலீங்களா? அவனை வந்து நம்ம எப்படி வழி நடத்தலாம்னு சதா சிந்திக்க போய் தான் அவர் 4 வருஷம் கேப் எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ணலாம் அவனை, ஒருவேளை அவனுக்கு வேலை கிடைக்கலன்னா கூட அடுத்து அவனை என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு பிளான் வச்சுட்டு தான் ஒரு மிஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 500 பேரை நம்ம உருவாக்கணும்னா 5000 பேர் நம்மகிட்ட படிக்கிறான்னா மீதி 4500 பேர் என்ன பண்ண மோட்டிவேட் பண்ணா, கைட் பண்ணா, அடுத்து ஒரு 500 பேர் வேலைக்கு வருவான். மீதி 4000 பேர் என்ன பண்ண அவனை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துக்கொண்டு போக, இதையெல்லாம் யோசிக்க போய் தான் இவ்வளவு நாளா வந்து டிலே ஆனது. ஸோ நிச்சயமா இதை வந்து சிறப்பாக பண்ணுவோம். இது தொடர்ந்து போலீஸ் எக்ஸாமுக்கும் நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு கொடுத்துருவோம். தம்பிங்க கேட்குறாங்க, கட்டாயமாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதுதான் இந்த ஆபரேஷன் ரோரிங் லைன்ஸ், சிங்கத்தின் கர்ஜனை. ஏற்கனவே நம்ம போன பேட்ச் அறத்தின் நாயகர்கள்னு வச்சோம்.
இந்த பேட்ச் வந்து சிங்கத்தின் கர்ஜனைன்னு வச்சிருக்கோம். நிச்சயமா இந்த சிங்கத்தினுடைய கர்ஜனை வந்து தொடரும். ஸோ எல்லாரும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவா கொடுங்க. தேர்வு எழுதுங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்டும் இந்த டெஸ்ட்டை எழுதி பார்க்கணும்னா தாராளமாக எழுதி பார்த்துக்கலாம். நீங்கள் இங்கே படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா எழுதி பார்த்துக்கலாம். யார் ஒருத்தரையும் நான் கம்பல் பண்ணலை. என்னை விட சிறப்பாக யார் சொல்லிக் கொடுத்தாலும் அங்கே போய் நீ தாராளமாக சேர்ந்துக்கோ. இங்கேயுமே சில இடங்களில் நீ படிக்க போகும்போது சில நிறை குறைகள் இருந்தால் நம்ம இன்ஸ்டியூஷன் விரும்பி அந்த இடத்துல பணிந்து நீ கற்றுக்கொள்ள விரும்புனா அந்த பிரான்ச்சை போய் அப்ரோச் பண்ணி படி. ஆனால் தயவு செஞ்சு இதை இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏதோ ஃபீஸ் கட்டிட்டோம் அதனால் நீங்கள் தந்து தான் ஆகணுன்ற அந்த ஒரு கஸ்டமர் ப்ராடக்ட்டுங்கிற மாதிரி உறவை தயவு செஞ்சு இந்த எஸ்ஏ படிக்கிற மாணவர்கள் மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு உங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி அந்த இடத்துல அந்த அந்த இன்ஸ்டியூஷனை நம்ம வளர்த்து கொண்டு வரணும். அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை நம்மளும் பார்த்துக்கணும். நமக்கும் சமுதாய பொறுப்பு இருக்குன்னு பார்த்து நீ எடுத்துகிட்டு வரணும்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். அடுத்து முக்கியமான விஷயம், இந்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்கள் எல்லாரையும் நான் ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சிருவேன். வரக்கூடிய பிப்ரவரி 28க்குள்ள நான் எல்லா எஸ்ஏ ஸ்டூடெண்ட்ஸையும் மீட் பண்ணலான்னு இருக்கேன். நீ தயவு செஞ்சு என்னை வந்து மீட் பண்ணு. ஏன்னா நான் இந்த மிஷன் 500க்கு எடுக்கிறவங்க நான் சொல்கிறத கேட்குறவங்களா தான் பார்ப்பேன். அவன் ஜாயின் பண்ணி ஃபீஸ் கட்டினதுக்கு அவனுக்கு டெஸ்ட் வச்சிடலாம், கிளாஸ் கொடுத்துடலாம், அதில் குறைவு இருக்காது. ஆனால் ஆகாஷாருடைய மென்டாரிங்க்கு நீ வரணும்னா உங்ககிட்ட உயர்ந்தபட்ச ஒழுக்கங்கள் இருக்கான்னு பார்ப்பேன். கல்வியில் நம்ம எவ்வளோ உயரத்தினாலும் தொடரலாம், எவ்வளோ உயரத்தினாலும் தொடரலாம். ஆனால் நல்ல பண்புகள் இருந்தால் தான் அந்த இருக்கக்கூடிய பதவிக்கு அழகு. உண்மைதானே? ஒரு மனிதனுக்கு அழகு உருவத்தால் நிறத்தால் வரக்கூடிய தோற்றம் கிடையாது. பண்பால் கல்வியால் நம்ம உயர்ந்து நிற்கும் போது தான் அது மிகச்சிறந்த தோற்றமாக இருக்கும். அப்படித்தானே? ஸோ அதனால நீங்கள் தயவு செஞ்சு இந்த மிஷனில் இருக்கக்கூடியவங்க, நான் திடீர்னு ஏதாவது ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு எஸ்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இதை பண்ணுங்கன்னா நீ பண்ணணும். உதாரணத்துக்கு நான் இப்போ நாளைக்கு மதுரைக்கு வரேன், எஸ்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்துருங்க. வரும்போது ப்ராப்பராக இன் பண்ணி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போலேயே வரணும். முடி வெட்டி வாங்கினா நீ வரணும். அங்கே போய் மல்லு கட்டிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா எப்படி சொல்கிறது, நீ காசு கொடுத்து மெட்டீரியலை வாங்கலாம், கிளாஸை வாங்கலாம், ஆகாஷ் சாரை வேலைக்கு வாங்க முடியாது. புரிஞ்சுதா புரியலையா? அதனால என்னுடைய மென்டாரிக்கு உனக்கு வேணும்னு நீ நினச்சேன்னா, என்னால் என்ன முடியும்னு நினச்சேன்னா நான் தான் சொல்கிறேன், நம்ம மலையை கூட அசைச்சு பார்த்துருவோம் மனதளவில். அதனால வந்து என்னோட மென்டாரிங் வேணும்னா சில நேரங்களில் நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கொடுத்து இந்த புத்தகத்தை வாங்கி படி, இங்கிருந்து தென்காசிக்கு வா, எப்படி உனக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுதோ அந்த கட்டளையை நீ பின்பற்றணும். அப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு என்னுடைய மென்டாரிங் உனக்கு கிடைக்கும். இல்லைன்னா நார்மலாக உனக்கு இன்ஸ்டியூஷனில் மென்டாரிங் கிடைக்கும், டெஸ்ட் நடக்கும். அது வேற என்ன பண்ண, நான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும், இன்ஸ்டியூட்டை திறந்து வச்சிருக்கோம், கரண்ட் பில் கட்டணும், வாடகை கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும். அதனால தாராளமாக நீ வந்து படிக்க போகிற, உனக்கான சர்வீஸ் நான் பண்ண போகிறேன், அதை நான் பண்ணி தான் ஆகணும், எனக்கு வேறு வழி இல்லை. ஆனால் அதை தாண்டி என்னுடைய அன்பை பெற்று ஒரு மிகச்சிறந்த என்னுடைய அன்பை பெற்று உனக்கு என்ன போகுதுன்னு நினைக்காத. என்னுடைய அன்பை பெறும்போது இன்னைக்கு என்னிடம் அன்பு, நாளைக்கு நீ மாவட்ட கலெக்டர், கவர்னர், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், மக்களினுடைய அன்புன்னு அடுத்தடுத்து நீ போயிட்டே இருக்கு. அதோடைய ஆரம்பம் இது. புரியுதா? நம்ம முதல்ல நம்மளை ப்ரூவ் பண்ணோம்ல நம்ம. அதனால நம்ம வந்து இது வந்து ஒரு சாதாரண வேலை கிடையாது. ஒரு எஸ்ஏ வேலை அப்படிங்கிறது வந்து ஒரு படைத்தவன் கடவுள் என்றால் நம்மை படைத்த தாய் கடவுள் தான். அப்போ காப்பவன் கடவுள்னா காவல்துறையில் இருக்கிறவங்க கடவுள் தான். கடவுள் அப்படிங்கிற இது நீ கடவுளாக இருக்கும்போது அப்போ கடவுளுக்குரிய தகுதி உனக்கு இருக்கணும். உண்ட அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும், உண்ட துணிச்சல் இருக்கணும், எல்லாமே உனக்கு இருக்கணுமா இல்லையா? உண்மைதானே? உன்னை நீ கிங்குன்னு நினைச்சுக்கிறேன்னா அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் ஒன்று இருக்கணும். தூங்காமை, கல்வி, துணிவுடைமை ஒன்று இருக்கணும். காட்சிக்கு இளையவனா இருக்கணும், கடுஞ்சொல் பேசாதவனா இருக்கணும். எல்லாமே ஒன்று இருக்கணும்ல. உண்மைதானே? ஸோ அதற்கான ஒரு முயற்சி தான் இந்த ஒரு முயற்சி. அதனால எல்லா தம்பி தங்கச்சிங்களும் இந்த ஒரு 4 மந்த்ஸுக்கு ஸோ நம்மளுடைய டீமில் நீங்கள் எல்லாரும் நினைச்சுக்கோங்க, இந்த சிங்கத்தின் கர்ஜனையில் எல்லாரும் நீங்கள் வந்துக்கணும். சிங்கம்னு நினைச்சாதான் சிங்கமாக இருக்க முடியும். ஒன்ஸ் ஏ ஆஃபீஸர் ஆல்வேஸ் அன் ஆஃபீஸர். அதனால உன் மனசுல நீ வந்து முதல்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர்னு நினைக்கணும். அப்போ அதை நான் ஃபில்டர் பண்றதுக்காக நீ இப்படி வா அப்படி வான்னு சொன்னாலோ வெறுப்பு கொள்ளாது கற்றுக்கணும். சார் என்னடா காலைல 6 மணிக்கு வராரு, என்னடா ஈவினிங் 7 மணிக்கு வராரு சொல்லக்கூடாது. நான் நைட்டு 10 மணிக்கு நான் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் கிளாஸ் வச்சாலும் நீ வரணும். அப்படி விருப்பப்பட்டு வரவங்க எனக்கு போதும். மற்றபடி கோர்ஸ் நடக்கும், டெஸ்ட் நடக்கும், கிளாஸ் நடக்கும், அது நாய் வேஷம் போட்டோம் குழைச்சி தான் ஆகணுன்ற மாதிரி இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணுறோம். ஒரு பேசிக்காக அதை பண்ணி தான் ஆகணும். அதையும் தாண்டி என்னுடைய அன்பை பெறக்கூடிய என்னுடைய அன்பான மாணவர்கள் 500 பேருக்காக காத்திருக்கேன். அது நான் முதல்ல எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதிலிருந்து அவங்க ஃபில்டர் ஆகிப்பாங்க. சரியா? தகுதியுடையது நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த சிங்கத்தின் கர்ஜனைக்கான இந்த டெஸ்ட் ஷெடியூலுக்கு எல்லாரும் 23ஆம் தேதி வாங்க. இதில் கொஞ்சம் பேரை ஃபில்டர் பண்ணோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு நல்ல ஒரு ஒரு துடிப்பு மிக்க, அர்ப்பணிப்புடைய, நேர்மையுடைய ஒரு, அதாவது தமிழக காவல்துறைக்கு ஒரு நல்ல இமேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் நம்ம உருவாக்கி கொடுப்போம் இந்த இடத்துல சொல்லிட்டு நாம் வந்து ஒரு சில கொஸ்டின் நேரலையில் ஆன்சர் பண்ணிட்டு விடை பெற்றுக்கலாம்.
மணிகண்டன் வேகன்சி இருக்கிறது உண்மை, அது தயாரா இருக்கிறது உண்மை. பட் நோட்டிபிகேஷன் எப்போங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு விடை கிடைச்சாலோ, யுஎஸ்ஆர்பியில் இருக்கக்கூடிய அந்த வேகன்சிலாம் ஃபில் பண்ணாலோ, அதை பொறுப்பாக யாராவது எடுத்துக்கிட்டாலோ, அரசாங்கத்தினுடைய கவனம் வந்தாலோ, இது 3ம் ஒன்று சேரும்போது தான் நமக்கு நோட்டிபிகேஷன் வரும். பட் ஆனால் அரசாங்கம் திடீர்னு தலையிட்டா ஒரே நாளில் எல்லாம் மாறும். உங்களுக்கு தெரியும், மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது. டக்குன்னு ஒரு ஆஃபீஸரை நேர்மையாக போட்டாங்கன்னா அடுத்த செகண்டே எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. புரியுதா புரியலைங்க? டக்குன்னு ஒரு ஆஃபீஸரை போட்டாங்கன்னா அடுத்த செகண்டே எல்லாத்தையும் சரி பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பட் வேகன்சி இருக்கு, கட்டாயமா என்னது வேகன்சி இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, அடுத்து எஸ்ஐக்கு ஆல்ரெடி ஸ்கூல் புக் வைஸ் ஒரு டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அடுத்து சிலபஸ் வைஸா ஒரு டெஸ்ட் வரும். ஸ்கூல் புக்கு, சிலபஸ் இப்படி டெஸ்ட் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு பேட்ச் வந்துட்டு இருக்கும். உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டெஸ்ட்டை நீ எழுதிக்கோ. சரியா? ஓகேயா? சரண், எனக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரண், உனக்கான திருக்குறள் 1021 சரண். இது ஃபுல் ஷெட்யூல் விட முடியாது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் மாதிரி தான். சரியா? இது ஒரு சீரியஸா நான் அனௌன்ஸ் பண்ணல. ஜஸ்ட் இப்போ நம்மள்ட்ட இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய தரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மினிமம் ஷெட்யூலாக கொடுக்குறேன். ஆனால் இதோட தொடர்ச்சியாக அடுத்தடுத்த டெஸ்ட் இருக்கும் தான். பட் தேதியெல்லாம் மாற்றும் போது அதனால சில குளறுபடிகள் வரும். ஒரு சில இன்னொன்று நமக்கு நோட்டிஃபிகேஷன் டேட்டு தெரியல. இப்போ நான் போட்டால் ஒரு மாதத்துக்கு ஒன்றா போடுவேன். அப்போ அதில் ஒரு டேட்டை சொல்லிடுவோம், அது ஒரு சிக்கலாகிடும். இப்போ நீங்கள் அடுத்த ஷெட்யூல் கேட்பேன், அடுத்த டேட்டு கேட்பேன், அதுக்கடுத்ததுக்கு வேர் டு ஸ்டடி கேட்பேன், அடுத்து மெட்டீரியல் கேட்பேன், அடுத்து நடத்திட்டே வைக்காம நடத்தாமல் வைக்கிறீங்கன்னு கேட்பேன், அடுத்தடுத்துக்கு போயிட்டே இருப்பேன். அதனால அதை எல்லாத்தையும் நான் யோசிக்கிறதால முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனை பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல இடையூறு பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதனால அந்த இடையூறை பார்க்கறதால வேகமா அனௌன்ஸ் பண்ண முடியல. இப்போதைக்கு இந்த டாஸ்கை நீ நல்லபடியா பண்ணு. நோட்டிபிகேஷன் குறித்து நீ கவலையெல்லாம் பட வேணாம். நீ ஏன் கவலைப்படுற? அவன் பாஸ் பண்ணிட்டே வேலைக்கு போக முடியலன்னு உட்காந்துட்டு இருக்கிறான். உனக்கு என்ன கவலை? இந்த மாதிரியான காலங்களில் கோடாரியை தீட்டிக்கிட்டு இருக்கிறவன் புத்திசாலி. சரியா? அப்பதான் மரங்களை வேகமா வெட்ட முடியும். அதனால நீ உன்னுடைய திறமையை அதிகரிச்சு வச்சுக்கோ. நாளைக்கு கால்ஃபர்னு சொன்னா 2 மாசத்துல பாஸ் ஆயிடும். ப்ரிப்பேர் பண்ணு, உன்னை ஸ்ட்ராங் ஆக்கு. சரியா? எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்குவியோ ஸ்ட்ராங் ஆக்கு. உனக்கு வர கஷ்டம் தான் எல்லாருக்கும். அதில் யூடியூப்பை பார்த்துக்கிட்டு அது இல்லை இது இல்லை இப்போ அப்போ அந்த மாதிரிலாம் தேவையில்லாத வேலை பார்க்காத. அறிவு பெருக்கு, அவ்வளோதான். டெய்லி ஏதோ ஏஜ் பார்டரில் இருக்கிற தம்பிங்க வருத்தப்படுறோம், அது ஒரு நியாயம். நோட்டிஃபிகேஷன் வருமா, நம்ம வயசு போயிடுமேனு. அது கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு. நிச்சயமாக 1 or 2 years ரிலாக்ஸேஷன் வரும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா கூட அன்னைக்கு கூட திருப்பத்தூரில் ஒரு தம்பியை பார்த்தேன். அவன் உட்காந்து எஸ்ஐக்கு படித்தான், மிஸ் ஆகிடுச்சு. அந்த படிப்பை வச்சு இப்போ என்ன செய்கிறான்? குரூப் 4 எக்ஸாமுக்கு குரூப் 2 எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கான். ஏஜ் முடிஞ்சா கூட நாளைக்கு அவன் வருங்காலத்தில் குரூப் 1 ஆஃபீஸராக கூட வருவான், டிஎஸ்பியா. ஏன்னா அவன் பிளான் ஏ விட்டா பிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டான் உடனே. இந்த லாட சதீஷ்னு விளாத்தி குளத்தில் தம்பி ஒருத்தர் இருக்கான். எஸ்ஐக்கு போனோட்டா மிஸ் பண்ணிட்டான். ஆனால் இப்போ பாரு குரூப் 4 கவுன்சிலிங்கில் முதல் நாளில் போஸ்டிங் எடுத்திருக்கான். அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு அவனை பார்க்கும்போது. ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் அவனுடைய ஃபேஷனுக்காக யூனிஃபார்ம் மாட்டுவான் அவன். இந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. அவன் நிச்சயமா ஜெயிப்பான். ஊழையும் உப்பக்கம் காண்பான், உழைவின்றி தாழாது உயற்றுபவன். நிச்சயமாக அவன் ஒரு நாள் ஜெயிச்சு வருவான். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அவனை பார்க்கும்போது. குரூப் 4 கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கும்போது. அப்போ தான் படித்த படிப்பை எதுலெல்லாம் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறான் பாரு, அவன் தான் உண்மையாக படித்தான். அதனால வந்து இருக்கிற காலங்களில் எல்லா தேர்வுக்கும் குரூப் 1 கன்ஃபார்மாக வருதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் தான் டிஎஸ்பி இருக்கு. குரூப் 1க்கு படி, எந்த தேர்வையும் மிஸ் பண்ணாத. இன்னைக்கு ஒரு டிஎன்பிசி சிலபஸ் மாறி இருக்கிறது எஸ்ஐக்கு எவ்வளோ அட்வான்டேஜ் தெரியுமா? இதில் இருக்கிற சைக்காலஜி, அதில் ரீசனிங்னு கொடுத்துருக்கான். இதில் இருக்கிற இலக்கணத்தை தான் அதுலேயும் இலக்கணமாக கொடுத்துருக்கான். இங்கிலீஷ் கிராமர் மட்டும்தான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்டே. உனக்கு வந்து டிஎன்பிசி சேமாக வந்து எஸ்ஐக்கு பொருத்தமாக இருக்குது. அதனால உட்காந்து நீ கிடைக்கிற கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு. அது வர்றது வரட்டும். நிச்சயமா வீக்கெண்ட் டெஸ்ட்னு ஒன்று போடுவோம். குரூப் 4 2க்கு டெஸ்ட் பேட்ச் இந்த பிப்ரவரி லாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும். இந்த தடவை வேலைக்கு போயிடுவோம் வல்லரசு. நல்லா பண்ணு. ஃப்ரீ டெஸ்ட், இந்த டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் தான். ஆனால் பட் நான் திருப்பியும் நான் உனக்கு சொல்கிறேன், ஃப்ரீயா இல்லை காசுக்கான்றது முக்கியம் இல்லை. நீ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா இல்லையாங்கிறது தான் முக்கியம். ஒருத்தர் வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒருத்தர் டெஸ்ட் பேட்சுக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கட்டலைன்னா அது சத்தியமாக நான் வருமேன்னு நினைக்கவே இல்லை. அவனோட ப்ரியாரிட்டி அதில் இல்லை. அன்னைக்கு ஒரு தம்பி பாருடா, மைக்ரோ ஜெராக்ஸ் போட்டு படிச்சுட்டு இருக்கான். ஆனால் 1.25 லட்ச ரூபாய்க்கு ஆப்பிள் ஐஃபோன் வச்சிருக்கான். இதை நீ என்ன கணக்கில் நீ எடுத்துப்ப சொல்லு பார்ப்போம். 30,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கலாம், 1.5 லட்ச ரூபாய்க்கு மொபைல் வாங்கலாம். ஆனால் பாரு, ஜெராக்ஸ் போட்டு படிக்கிறத மைக்ரோ ஜெராக்ஸ் போட்டு படிக்கிறான். இது போல தான் இன்னைக்கு உள்ள நிலைமை இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து காசு இல்லாமல் படிக்காமல் இருக்கிறாங்கன்ற கருத்தையே நான் வந்து ஏற்றுக்கிறதா இல்லை. என்ன காரணம்னா, இன்னைக்கு மாத சம்பளம் பே கமிஷனில் உனக்கு 60,000 70,000. நீ ஜெயிச்சிருவேன்னு நம்பினா நீ அதுக்கு செலவு பண்ணலாம். இன்னைக்கு வீட்டில் ஒருத்தர் படிக்கிற பையனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரன், யாராவது ஒருத்தர் கட்டாயம் உதவி செய்வான். பண்ணாமலாம் இருக்க மாட்டான். அது குரூப் 4 ஒரு தம்பி செஞ்சில பாஸ் பண்ணான்.
2019 இருந்து படிச்சுட்டு இருக்கான். அவன் சொல்றான், என் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் யாருமே நான் உதவின்னு கேட்டு பண்ணாம இருந்தது இல்லைன்றான். அவ்வளோ பேர்கிட்ட நான் உதவி வாங்கி இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறேன். ஆனா அவங்க எல்லாருக்கும் நான் திருப்பி செய்வேன் ஒரு நாள். நிச்சயமா அப்படின்றான். அது போல நல்ல எண்ணங்கள் இருந்தா செலவெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் லைப்ரரியில எவ்வளவு கிளாஸ் எடுக்கிறாங்க. யூடியூப்ல எவ்வளவு பேர் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறாங்க. யோசிச்சு பாரு. பயன்படுத்தணும். அதுதான் முக்கியம். அதனால வந்து ஒரு விஷயம் நான் திருப்பியும் சொல்றது அதுதான். நான் வந்து ஃப்ரீயா கொடுக்குற மனசுல இருந்தாலும், நீ வந்து வாங்குற மனசுல இருக்கக்கூடாது. புரியுதா? புரியலையா? இதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நீ ஈகைங்கிற அதிகாரத்துல 2வது குறள் எடுத்து படிச்சு பாரு. நல் ஆறு எனினும் கொளல் தீது. மேல் உலகமே இல்லெனினும் ஈதலே நன்று. நீ எப்படி இருக்கணும்னா, எவ்வளவு நன்மையை தந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தர்ட்ட ஒரு பொருளை வாங்கக்கூடாதுன்னு நினைக்கணும். நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு சொர்க்கமே கிடைக்காட்டாலும் பரவாயில்ல. அப்பனா என்ன அர்த்தம்? எனக்கு எந்த இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல. குடுக்கிறது தான் சிறந்ததுன்னு நான் இருக்கணும். புரியுதா? புரியலையா? நான் என்ன பெரிய கட்டணம்? இந்த பாரு குரூப் 2 மெயின்ஸ்க்கு பாரு என்ன பெரிய கட்டணம்? எல்லாரும் ஃப்ரீயா படிங்கன்னு நான் சொல்றேன். ஏன்? அவன் அந்த 15 நாள்ல படிக்கணுன்ற எண்ணம் அவனுக்கு வராது. ஒரு ஃப்ரீயா இருக்குன்ன உடனே சரி செஞ்சு பார்க்கலாம்னு நினைப்பான். அப்படி வந்து ஒரு 4 பேரை வேலைக்கு அனுப்பும்போது எனக்கு ஒரு பெருமை. அவ்வளவுதான். எனக்கு மெயின்ஸ் பண்ணணும்னு எண்ணமே இல்ல. ஆகாஷ் சார் ஃப்ரீயா கொடுத்ததால எழுதி பார்த்தேன். எனக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் வந்துருச்சுன்னா ஐ அம் ஹாப்பி. ஸோ அதுக்காக பண்றேன். இந்த குடும்ப பெண்மணிகளுக்கும், கஷ்டப்பட்டவங்களுக்கும். அந்த ஃப்ரீன்னா அவருக்கு செஞ்சு பார்க்கலான்ட்டு வருவான். அதனால. காசுன்னா யோசிப்பான். நல்ல விஷயத்த அவன்கிட்ட ஃப்ரீயானாலும் குடுத்து கொண்டு வரணுன்றதுக்காக நான் மெயின்ஸ் ஃப்ரீயா குடுக்குறேன். பட் எஸ்ஏ பொறுத்தவரை அப்படி கிடையாது. நீ இன்னும் உயரங்களை நீ தொடரணும். புரியுதா? புரியல. இந்த டெஸ்ட் இருக்கு. அதுக்கடுத்து பிசிக்கல் இருக்கு. இன்டர்வியூ இருக்கு. நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லு. ஓகேயா? படிப்புல பஞ்சப்பாட்டு பாடக்கூடாது. ஓகேயா? அதனால வந்து இந்த ஒரு குறள நீ மனசுல நீ படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வந்து கேளு. நான் தரமாட்டேன்லாம் சொல்லல. மேல் உலகமே இல்லெனினும் ஈதலே நன்றுன்னு அது அடுத்த வரி அதுதான். அதனால தாராளமான பண்ணி. சரியா? ஒழுக்கத்தை வளர்த்துக் கொள்ள ஒரு குறள். ஒழுக்கமுடைமையில 2வது குறள். சரியா? அதுக்கடுத்து இன்னொரு சூப்பரான குறள் ஒழுக்கமுடையில இருக்கு. ஒழுக்கத்தில் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்துங்கிறார். மன வலிமை உடையவர் ஒழுக்கமான விஷயங்கள்ல இருந்து விலக மாட்டார். ஏன் தெரியுமா? ஒருவேளை நம்ம ஒழுக்கம் டிசிப்ளின் இன்டிசிப்ளின் ஆனா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுன்றத அவன் உணர்ந்ததால அவ என்னைக்குமே ஒழுக்கத்துல இருந்து டீவியேஷன் ஆகவே மாட்டான். ஐயோ என்ன ஆகுமோ அப்படின்றவான். வானுயர் தோற்றமும் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானறி குற்றம் படின்கிறார் வள்ளுவர். நீ எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் உன் மனசாட்சிக்கே தெரிஞ்சு நீ வந்து தவறு செய்யும் போது நிச்சயமா என்ன செஞ்சோன்ற மாதிரி வாழ்க்கை கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும். அதனால வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம இருக்கிற ரேங்குக்கு ஏத்த மாதிரி டிசிப்ளினா நடந்துக்கணும். ஓகேயா? அனுஷியா, தேங்க்யூ அனுஷியா. அப்புறம் இந்த தாம்பரம் பிரான்ச்சு, திருச்சுழியில பிரான்ச்சு இப்படிலாம் கேட்குறாங்க. ஏற்கனவே என் முன்னாடி நீ டைவர்ஸ் பண்ணிடலாமான்னு சுத்திட்டு இருக்கா. சரியா? இங்கிட்டு அங்கிட்டு ஓட முடியல, வர முடியல. சங்கடமா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட என் பிள்ளை பிறந்த நாளுக்கு போக முடியல. அந்த ரேஞ்சில் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதனால வந்து நீங்க வந்து ஏதாவது வாய்ப்பு வசதி அமைஞ்சதுன்னா பண்ணுவோம். சரியா? ஓகே. மதுனா த பெஸ்ட் விஏஓ மதுனாக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்க சொல்றேன். மதுனா இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கேளீர் துன்பம் துடை தூன்றும் தூண். அருள்ராஜன் அவருக்கு ஒரு திருக்குறள். குடி செய்வாருக்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும். சரியா? சோம்பலை தவிர்க்க ஒரு குறள் சொல்லுங்க. பாஸ்கர் நல்லா தெரிஞ்சுக்க பாஸ்கர். மடிமை குடிமை கண் தங்கி தன் ஒன்னாருக்கு அடிமை புகுத்தி விடும். இதான் உனக்கான குறள். கொஸ்டின் பேட்டர்ன் சேஞ்சா இருக்குமா? அப்புறம் வந்து எதா இருக்குமா? அதனாலதான் நான் கொடுத்துருக்கிறது காமனா கொடுத்துருக்கேன். பாருங்க தெரியும். ஒருவேளை என்னதான் போர்ஷன் மாறினாலும் இந்த போர்ஷன் மாறாது. அப்படிப்பட்டதான் ஸ்கூல் புக்கு சிலபஸ்ன்னு பார்த்துக்கோ. எப்ப எக்கனாமிக்ஸ்னா 5 இயர் பிளான் நிதி ஆயோக் இல்லாம இருக்காது. அப்படிதான் கொடுத்துருக்கேன். அதனால படிப்பு வேஸ்ட் ஆகும். டெய்லி நியூஸ் பேப்பர் படி கரண்ட் அஃபேர்ஸ் இன்னையில இருந்து. சரியா? தேங்க்ஸ் சுப்லட்சுமி. கோகுல் அப்படிங்கிற பேருக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்க. நான் இந்த கோகுல்ன்ற பேர் இருக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பேர் அந்த பேர். சரியா? அந்த பேருக்கு ஒரு திருக்குறள் சொல்றணும் அப்படின்னு சொன்னா ஒரு அற்புதமான ஒரு திருக்குறள் வந்து நான் இந்த இடத்துல டெடிகேட் வந்து பண்றேன். அது என்ன அதிகாரம்னா இந்த மடியின்மை அப்படிங்கிற அதிகாரத்திலேயே நம்ம வந்து அந்த குறளை வந்து சொல்லிடுறோம். குடியாண்மையில் வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்ற கெடும். சரியா? அதனால நிறைய பேர் நம்மளை நம்பி இருப்பாங்க.
நம்ம சோம்பல்ல இருந்து, அலட்சியத்துல இருந்து, தயக்கத்துல இருந்து ஆஹ் அந்த குரல் எனக்கு ஞாபகம் வரல. கோகுலுக்குன்ற குரல். படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயன் எய்தல் அரிது. இந்த குரல் தான் கோகுல்ங்கிற பேருக்கு டெடிகேட் பண்றேன். இந்த பேர் எனக்கு பிடிச்ச பேரு. அதனால அந்த குரலை டெடிகேட் பண்றேன். இந்த குரலை எடுத்து படிச்சா தெரியும். அந்த உலகத்தையே அளக்கக்கூடிய ஆண்டவனே உன் கூட இருந்தாலும், அவனை நீ எப்படி பயன்படுத்திக்கிறியோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை அமையும். புரியுதா புரியலையா? கடவுளே உன் முன்னாடி வந்து தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டா, நாளைக்கு வரியா அப்படின்னு கேட்பானாம் அவன். எப்படி? அது போல வாய்ப்பு வசதியை எவன் பயன்படுத்திப்பான்? சுறுசுறுப்பா இருக்கிறவன் தான் பயன்படுத்திப்பான். சோம்பல்ல, அலட்சியத்துல, புரியுதா உனக்கு, தயக்கத்துல, அட பாத்துக்கலாம்டா இவெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அவன் வந்து எந்த வாய்ப்பு வசதியும் பயன்படுத்த, புரியுதா புரியலையா? அவன் அலட்சியமே அவனுக்கு வந்து என்ன ஆகும்? எதிரியா வந்து நிற்கும். அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக அதை அப்ரோச் பண்ணுங்கன்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். ஒபீடியண்டா இருங்கன்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். ஓகேயா? வேற தேவராஜ் என்ற பேருக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்க. இந்த கிளி வந்து சொல்லுவாங்க, தேவராஜ் என்ற பேருக்கு கிளியே ஒரு சீட்டெடுன்ற மாதிரி ஆக்கி விட்டீங்க என்னைய. தேவராஜ் அப்படிங்கிற பேருக்கான ஒரு திருக்குறள் சொல்லணும்னா, தேவராஜ் உனக்கான திருக்குறள் 661. வினை தீர்ப்பம் ஒருவனது மனம். எங்க படிச்சாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸ்டாஃபோட ஸ்டூடெண்டா இருந்தா. ஸ்டேட் லெவல் டெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்குக்கு பிரைஸ் உண்டா? உனக்கு என்னடா பிரைஸ் வேணும் சொல்லு, நானே உன்னை தேடி வந்து பார்க்குறேன். போதுமா? உனக்கு கிஃப்ட், நான் உனக்கு கிஃப்ட். ஓகே, ஆகாஷ் சாரோட ஒரு நாள் போதுமா? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்காரன்னு கேட்டுறாத. ஒரு நாள் என் கூட இருந்தாலே உனக்கு பிரைஸ் நிறைய கிடைக்கும்னு அர்த்தம். சரியா? கேட்பான் நம்மால் அந்த மாதிரி கெத்தான ஆளுவன். அந்த எஸ்ஐக்கு படிக்கிறானே அவன் நினைப்பான், பெரியோரை வியத்தலும் இளமைங்கிறது தமிழனுடைய பண்பு. யாரையும் பார்த்து ஆச்சரியப்பட மாட்டான் இல்லையா? அதனால மார்க் எடு, நான் உன்னை தேடி வரேன். தென்காசியில் படிச்சா எங்கனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். அதிகாலை எழுந்து படிக்கிறதுக்கு 422வது குறளை தெரிஞ்சு வச்சு. சந்தோஷ் அப்படிங்கிற பேருக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சந்தோஷ் அப்படிங்கிற பேருக்கு ஒரு திருக்குறள் சொல்றதா இருந்தா 772வது குறள். ஜெயப்பிரகாஷ் அப்படிங்கிற பேருக்கு வந்து ஒரு திருக்குறள் சொல்லுங்க அப்படி கேட்கறாங்க பாருங்க. 669வது குறள். கொஸ்டின் பைலிங்குவல் தான். ஓகே, ஸோ எனிவே இவ்வளோ நேரம் உங்கள்ட்ட பேசியிருந்தது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாடிய பயிரைன்னு ஏதோ போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியலையே. சரியா? ஸோ 11ஆம் தேதி தைப்பூசம் வருது. எல்லாரும் வடலூருக்கு வாங்க. ஸோ வள்ளல் பெருமானுடைய ஜோதி தரிசனம் பாருங்கன்னு கேட்டுக்கிட்டு உங்கள் எல்லாரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஆகாஷ், தென்காசி ஈதல் ஆகாஷ். நன்றி, வணக்கம்.